ஹலோ கைஸ், நேற்று தான் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ எடுத்தேன். அது ஒரு 2 டாப்பிக்கை பற்றி பேசலாம். ஏன்னா அதை பற்றி எனக்கு அதாவது மேட்ரு என்னங்க, முதல்ல டாபிக் நம்மளுக்கு கிடைக்கணும். அது ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாப்பிக்கை பற்றி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும். அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளாட்டி அதை பற்றி பேச முடியும். எதுவுமே தெரியாமல் நம்ம எது வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. கரெக்டாக? ஸோ இந்த 2 இது மீட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதான் நேற்று ஒரு 2 வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் 2 வீடியோ ஷூட் பண்ணேன். அதை இன்னும் எடிட்டே பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இனிமேல் தான் அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுவேன். அதை பார்த்ததுக்கப்புறம் மேபி நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் இதோட ஷார்ட்ஸு மேபி சீக்கிரம் பார்ப்பீங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டாப்பிக்கே பார்த்திங்கன்னா சுட சுட உள்ள டாப்பிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வர வர மதன் கௌரி ப்ரோ மாதிரி ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அன்றைக்கி நடந்த டாப்பிக்கை அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசெண்டாக நடந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. இன்னொன்று வந்து எனக்கு இந்த நம்ம பெட்ரோலில் வந்து எத்தனால் வந்து சேர்க்குறாங்க, அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. அப்புறமேட்டு லாஸ்ட் டைமும் அரசியலை பற்றி இது போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், பட் அதை பற்றி ஃபுல்லாக நான் பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி என்னடா ரொம்ப அரசியலாக போயிட்டோமோ அந்த வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி போனால் இதுவுமே அப்படி இருந்தாலும் அரசியல் ரிலேட்டடாக தான் வரும். எத்தனால் பற்றிலாம் பேசணுன்னா பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறது அதெல்லாம். ஸோ அது மாதிரி போவேன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு பதிலாக நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நத்திங் வந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து என்னென்னா நத்திங் ஃபோன் 4B. இதுதான் அந்த ஃபோனோட பேர். இது பல பேர் பாராட்டுறாங்க, நத்திங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஒன்று சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு டெக்கை பற்றி தெரியும்னாக்க, ஆனால் உங்களுக்கு இதை பற்றி தெரில, ஆனால் உங்களுக்கு டெக்கை பற்றி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் இது சொல்லிடுறேன். நத்திங் அவங்களோட ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்களோட இயர்ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. அதாவது TWS ஹெட்செட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த இயர்ஃபோனும் பார்த்திங்கன்னா, இந்த இயர்ஃபோனும் சரி இந்த ஃபோனும் சரி ரெண்டுமே எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோனு, பட்ஜெட் இயர்பட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவனை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து ஒரு கம்மியான காசு ரிலேட்டடாக நம்ம போடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அது பண்ணுறது. அதான் அதோட நோக்கமாக வந்து இருக்குது. ஏன்னாக்கா அவங்களோட ட்வீட்லேயுமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தெரியலன்னாக்கா நான் சொல்கிறேன், இது வந்து பட்ஜெட். இது சரி, ஓகே, பட்ஜெட் ஃபோனை விட்றாங்க, ரைட்டா? பட்ஜெட் ஃபோனை விட்றாங்க. அது எந்த ரேஞ்சில் விடுவாங்க? பட்ஜெட் ஃபோன் தான் நம்மளுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு, 15,000 இருந்துச்சு. ஓகே, இப்போ ரேமு ரோமு இதெல்லாமே ப்ரைஸ் ஹைக் ஆகுது, இதெல்லாம் ஏதாவது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள், புரியுது. ப்ரைஸ் எவ்வளோக்கு எடுத்துகிட்டு வராங்க? 20 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரலாம். சரி, ஓகே, 25க்கு எடுத்துகிட்டு வரலாம். 30 ரூபா 35 ரூபாய்க்கு எப்படி எடுத்துகிட்டு வராங்க? 30 ரூபா 35 ரூபாய்க்கெல்லாம் மிட்ரேஞ்சு செட்டு என்ன கேட்டால் அந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து பட்ஜெட் இதுங்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு பதிலாக அவங்களோட டேக் என்ன இருக்குது அப்படின்னு நான் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இவங்களோட க்ரோத்துக்காக, இவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணாங்க, க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் நானுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், ரைட்டா? இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதனால என்னோடய பார்வை வந்து வேரி ஆகலாம், மேபி. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனாலும் ஆகலாம். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பிளைண்டாக இது பண்ணாமல் நீங்கள் யோசிங்க. இது ஒரு இன்ட்ராக்டிவாக அப்போது நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் எதெல்லாம் நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், மாற்றிக்க பார்க்குறேன். இல்லைக்கா அதில் ஏதாவது எனக்கு அதை பற்றி புரியுதா, எனக்கு அது கரெக்டாக ஃபேக்ட்டுன்னு படுதான்னு பார்க்குறேன். இல்லை நான் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, கரெக்டு தான் அப்படிங்கிறது. இதையும் கமெண்ட்லேயே போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை இது தப்புன்னு தோணுச்சுனாலும் கமெண்ட்லேயே போடுங்க. வேறு எப்படி உங்களாட்டியும் என்கிட்ட சொல்ல முடியும்? ஸோ அதையும் கமெண்ட்லேயே போடுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு நீட்டான ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில, இன்னும் சில பேர் வந்து ரெடிட்டு இதெல்லாம் போய் பண்ணுறாங்க.
எக்ஸாம்பிள் நம்ம ஜேகே அப்புறமேட்டு இந்த யூடியூப் இவங்கெல்லாம் வந்து ரெடிட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. பார்க்குறேன் நான் அதுவும் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு மேபி அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை இருக்குது அது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். ரெடிட் மாதிரி இது கூட பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கமெண்ட்டு தான், வேறு வழி இல்லை. கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க, நான் பார்க்குறேன். இல்லைன்னா மேபி இன்ஸ்டாகிராமில் வேணால் நம்ம இதுலேயே நீங்கள் இதுலேயே கமெண்ட்டில் போடுங்க, அதுலேயே பார்க்குறேன். எங்கெங்கேயோ போக வேணாம். ஓகே ரைட். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் இந்த நத்திங்கோட லான்ச் இதை பற்றி பேசணுன்னா, ஆனால் அதுலேயே இன்னொன்று நான் சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கு இந்த ப்ரொடியூசர் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். அதில் வந்து என்னாட்டி எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும்னு தோணுது. இந்த டாப்பிக்கில் நம்ம கன்சியூம் பண்ணுறது நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி இதே மாதிரி தான் நான் வந்து என்னோடய 2வது வீடியோ வந்து இந்த மாதிரி வாக் அண்ட் டாக் வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்டா, டெக் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். டெக்கு வந்து எப்படி இருக்குது இப்போலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி என்னோடய கருத்து சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து என்னோடய ஓவரால் கருத்தாகவே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இவனை பண்ணுற லான்ச் இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய கருத்து என்ன, அதை பற்றி மக்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன மாதிரி கிடைக்குதுன்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி அதை பற்றியும் பேசலாம் அப்படின்னு. நத்திங்கோட டாப்பிக்கு அதை பற்றி ஆரம்பம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், அதையும் சொல்லிடுறேன். இப்போ நத்திங்கிட்ட பொறுத்த வரைக்கும் நத்திங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது, அது கீழே சிஎம்எஃப்ங்கிற இன்னொரு பிராண்ட் இருக்குது. ஓகே, அதோட இதுதான் நத்திங்கிறது ஒரு பிராண்டு, சிஎம்எஃப்ங்கிற பிராண்டு. இந்த சிஎம்எஃப்ங்கிற பிராண்டு வந்து என்ன பண்ணோம், கம்மியான காசுக்கு வந்து இதை வந்து கொடுக்கும், ஃபோனை வந்து கம்மியான காசுக்கு வந்து விற்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாட்டி அதை பண்ண முடியல, அந்த அளவுக்கு சீப்பரான காசுக்கு வந்து பண்ண முடியல. ஓகே ரைட்டு, புரியுது. ஸோ இப்போ மோட்ரோலாவும் அதே மாதிரி தானே இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும், ப்ரைஸை ஹைக் பண்ணிட்டு இருந்தாலும் அதே ரேஞ்சில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கம்மியான ப்ரைஸுன்னா நம்ம வந்து 15,000லேயே நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து கேட்கல. ப்ரைஸ் ஹைக் எல்லாமே வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு 15,000லேயே ஃபோனை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கல. நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ பிராண்ட் மார்ஜின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பிராண்டுக்குள்ள லாபம் அது முன்னாடி எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், சிஎம்எஃப் இந்த மாதிரி இதெல்லாம் ரெட்மி சியோமி அந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவனெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. ஒரு 10%, 6% இது மாதிரி தான் அவங்களுக்கு உள்ள லாபம் இருக்கும், பிராண்டோட லாபம். அவங்களோட விற்கிறதே எப்படி விற்க ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து குவான்டிட்டி ஓரியன்டாக போவாங்க. அதிகமான ஃபோனை வந்து நம்ம கம்மியான காசுக்கு விற்றுடணும், அப்போ கம்பெனிக்கு அதிகமான லாபம் வருண்டு. அதே வேற இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி விற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து குவான்டிட்டியை விட குவாலிட்டி வந்து எதிர்பார்ப்பாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுதான் வந்து அவங்களோட மெயின் இதாக இருக்கும். அதனால தான் ஒரு ஃபோனாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 60 to 70% அவங்களோட மார்ஜின் வேல்யூ வந்து வச்சுக்குவாங்க. அதாவது அவங்களுக்கு லாபம், ஒரு ஃபோனை விற்கிறதுல அந்த கம்பெனிக்குள்ள லாபம் மட்டுமே 70% இருக்கும். இப்படி தான் வந்து ஐஃபோனை வந்து விற்கிறாங்க. இவனு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஃபோனு இதை விட்டாங்க, நத்திங் ஃபோனுங்கிறது வந்து ஓரளவுக்கு ஓடுச்சு. ஏன்னா புதுசாக கிளிஃப் லைட்லாம் வச்சு அந்த கிளிஃப் லைட்டுக்காகவே இப்போ வரைக்கும் வாங்குற ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த லைட்டுக்காக வாங்கினாங்க, ஓகே ரைட்டு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சைடில் அஃபோர்டபுள் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, சிஎம்எஃப்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, இதுதான் வந்து அவங்களோட இது. சிஎம்எஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்ஜெட் இது வரும், நத்திங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவுமே எக்ஸ்பென்சிவ் தான் வரும். இது வரைக்கும் புரியுதா? இதுக்கப்புறம் தான் லைட்டாக குழப்ப ஆரம்பிப்பாங்க, லைட்டாக பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 2 இது வர ஆரம்பிச்சிருச்சு. என்னது, ஃபோனு ப்ளஸ் நம்பர். அதாவது நத்திங் மாடல் பேர் வந்து ஃபோனு, அந்ததோட சீரீஸ் பேர் வந்து என்னன்னாக்கா 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி விடுவாங்க. இது மாதிரி மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது. ஓகே, அது வந்து ஃப்ளாக்ஷிப். இது வந்து ஃப்ளாக்ஷிப்னு சொல்லுவாங்க, அதாவது காசு அதிகமான ஃபோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மாதிரி இது இதில் ஸ்பெக்லாம் பயங்கரமாக கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, கொடுத்து அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு அதுக்கடுத்து என்னென்னா, நத்திங் பிராண்டு, ஃபோனு வந்து மாடலு,
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ஓ 4ஓ என்ன விட்றாங்களோ அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட சப்கேட்டகரி அப்படின்னு ஒன்று விட்றாங்க. அதாவது ஏ அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்க. இதில் வந்து என்ன சொன்னாங்க, சீரீஸுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, சஃபிக்ஸ் இருக்குது, ஒரு பின்னாடி ஒரு இது இருக்குது, எழுத்து இருக்குது, அதாவது ஏ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃபோன். நீங்கள் வந்து ஃபோன் 3 ஃபோன் 4 இது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப்பு. அதே இது வந்து நீங்கள் இந்த சைடில் நீங்கள் ஏ அது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து பட்ஜெட் ஃபோன் அப்படின்னாங்க. இப்போ மொதல் விஷயம் நம்ம இங்கே என்ன கேட்கணுன்னா, நத்திங்கை விட நீங்கள் நத்திங் வந்து ஃப்ளாக்ஷிப்புன்னு வச்சிங்க, அதில் காசு கம்மியாகணுங்கிறதுக்காக இப்போ இதை போட்டிங்க, சிஎம்எஃப்னு உருவாக்குனீங்க. இது வரைக்கும் புரியுது. சிஎம்எஃப்லேயும் மாடுலர் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஓகே ரைட்டு, அதில் என்னமோ பண்ணுறாங்க. பட் சூப்பராலாம் விட்டுருந்தாங்க. கடைசி ஃபோனு சூப்பராக இருந்துச்சு. சிஎம்எஃப் ஃபோன் 2 வந்து நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நத்திங்லேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நத்திங்கில் வந்து ஏ சீரீஸ்ன்னு போட்டால் அதில் ஒரு பட்ஜெட்டு. என்னடா பண்ணுறீங்க, நத்திங்கில் வேறு எதுக்குடா ஏ சீரீஸ், அதான் அங்கேயே வந்து பட்ஜெட் இது தான் கொடுக்குறீங்களா, அப்போ இங்கே என்னதுக்கு பட்ஜெட்டு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அங்கேயோட நிறுத்தினா பரவாயில்ல. இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ மறுபடியும் ஃப்ளாக்ஷிப்பில் வந்து ஒரு இது மாற்றுறாங்க. ஃப்ளாக்ஷிப்பில் 3ன்னு கொடுத்தாங்களா, 3 ப்ரோ. இப்போ இந்த ப்ரோண்டா அது இன்னும் ஃப்ளாக்ஷிப்பு. அப்போ இது என்ன மிட்ரேஞ்சாக மாறிடுதா 3? சரி, அதையும் விட்ருவோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதையே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதில் மொத்தம் 3 மாடல் இருக்கா. ஃபோனு இருக்குது, ஃபோனில் வந்து 3. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ப்ரோ இருக்குது. 3 ப்ரோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலு. 3 வந்து அதுக்கு அடுத்தது. அது கீழே பார்த்திங்கன்னா 3A ரைட்டா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணீங்க, லைட்டுன்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. 4 லைட்டா 3 லைட்டா சொல்கிறேன், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ லைட்டுன்னு ஒரு எடிஷன் இருக்குது. அதை என்ன சொன்னாங்க, அது பட்ஜெட்ரா அப்படின்னாங்க. சரி ஓகே, இப்போ ஐஃபோனோட ஈக்குவலாக வச்சா ஐஃபோன் வந்து எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, ஐஃபோன் 17, ஐஃபோன் 17, ஐஃபோன் 17 ப்ரோ, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் ஏர். ஓகே, இந்த 4 தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஏருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிற, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்லிம்மரான ஒரு எடிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அது பண்ணியிருந்தாங்க. பட் இன் ஃப்யூச்சர் அந்த ஏர்லாம் இருக்காது. அதை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது இது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இந்த ஃபோல்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு புது ஒரு கேட்டகரியாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கலாம். ஐஃபோன் 18 வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டுலாம் வந்து வரப்போகுது. அதை ஃபாலோ பண்ணி சாம்சங்கும் அதே மாதிரி ஒரு ஃபோல்டு வந்து ஏதோ ஒய்டோ ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஒய்டா இல்லை அல்ட்ராவே ஏதோ ஒரு பேர். அதே மாதிரி முன்னாடி இருந்த ஃபோல்டு அதுவும் இருக்குது, ஃப்ளிப்பும் இருக்க போது அதோட சேர்த்து இதுவும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஸோ இது மாதிரி ஐஃபோன் வந்தால் நம்மளுக்கு தெரியும், அது எல்லா இதுலேயுமே வந்து ஒரு இம்பேக்ட் எடுத்துகிட்டு வரும். ஓகே, இப்போ இவனு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 4 மாடல் ஆகிடுச்சு. நத்திங் ஃபோன் 3 இருக்குது, நத்திங் ஃபோன் 3A இருக்குது, நத்திங் ஃபோன் 3A ப்ரோ இருக்குது. அதே மாதிரி லைட்டும் இருக்குது. இது 4 லைட்டா 3 லைட்டான்னு தெரில, பட் 4லேயுமே இதே சீக்வன்ஸ் தான். 4 இருக்குது, 4 ப்ரோ இருக்குது, 4A இருக்குது, 4 லைட் இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, இன்றைக்கி காலையில் ஒன்று லான்ச் ஆகுது. என்ன லான்ச் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஊரில் நீங்கள் பார்க்குறதுனால மேபி நேற்று நைட்டாக இருக்கும். அப்போது ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 4B. கேட்டால் என்ன சொல்கிறேன், இதுவும் பட்ஜெட்ரா அப்படின்னு. எவ்வளோ தாண்டா அந்த பட்ஜெட்டில் வைப்பீங்க. நத்திங் ஃபோன் 4ல் தான் இப்போ இதை பியை வந்து லான்ச் பண்ணுறீங்க. நத்திங் ஃபோன் 4A இருக்குது, 4B இருக்குது, 4 லைட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு 4 இருக்குது, 4 ப்ரோ வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒன்று போயிடுச்சுங்கிறதுனால இந்த இடத்துல ஒன்று வந்துருச்சா, எனக்கு புரியல. இப்போ அந்த இதில் ஒன்று போயிடுச்சுங்கிறதுனால எவ்வளோ, அதுவும் பட்ஜெட் ஃபோனு எவ்வளோ ஃபோன் விடுவீங்க. சரி, பட்ஜெட் ஃபோனு விட்றீங்க. நான் இந்த ஃபோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நத்திங் 3A. ஓகே, நத்திங் 3A. அந்த டயத்தில் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, ஏன் 25,000 வந்து பெஸ்ட்டு ஃபோனு, அண்டர் 25,000 பெஸ்ட்டு ஃபோன்ட்டு இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. நத்திங் 3A இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, இது நான் வாங்கும்போது 20ல் இருந்துச்சு, அது வேறு கதை. ஆனால் இதான் நத்திங் 3Aல ஒயிட்டு.
இப்போ இதுதான் வந்து பட்ஜெட் ஃபோனு நத்திங்கோட இதில். மற்றபடி பட்ஜெட் ஃபோனுண்டாக்கா நீங்கள் இதுக்கு தான் போகணும், சிஎம்எஃப்க்கு தான் போகணும். மற்றபடி இதுதான் வந்து பட்ஜெட் ஃபோனாக இருந்துச்சு. இப்போ 4 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, 4ஏவும் பட்ஜெட்டு, 4 லைட்டும் பட்ஜெட்டு, பியும் பட்ஜெட், எல்லாமே பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஃப்ளாக்ஷிப்க்கு யாரா எடுத்துகிட்டு வருவா? எனக்கு புரியவே இல்லை. ஃப்ளாக்ஷிப்க்கு யார் எடுத்துருவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, காசை வந்து பம்பப் பண்ணுறீங்க. ஓகே ரைட்டு. நான் முன்னாடி அந்த டெக் இதில் நான் என்ன சொன்னனோ அதே தான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் காசை அதிகப்படுத்துகிறீங்க ஓகே, ஆனால் அதுக்கேற்ற ஸ்பெக்கை வந்து அதிகப்படுத்தணும்ல. ஸ்பெக்கை அதிகப்படுத்தணும், அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்தணும், கொடுக்குற விஷயங்களை வந்து அதிகமாக கொடுக்கணும்ல. ஓகே, இப்போ இவ்வளோ சொல்கிறிய, ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு முதல்ல இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம வந்து இதோட இதை பார்ப்போம். ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 கொடுக்குறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டென்சருக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. டென்சரு இருக்கிறதுலே மொக்க சிப்பு. ஆனால் அந்த சிப்பும் எப்படின்னா, கூகுள் வந்து அவங்களாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களாவே இன்ஹவுஸ் வந்து அதை உருவாக்குறாங்க. அவங்களே க்ரியேட் பண்ணும் போது அவங்களாட்டி காசை கம்மி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனை தப்பு பண்ணிட்டோம். அதில் சாம்சங் எப்படி எக்ஸினோஸில் வந்து பல வருஷம் தப்பு பண்ணாங்களோ, அது மாதிரி இவங்களும் டென்சரில் வந்து தப்பு பண்ணிட்டோம். இது மாதிரி தப்பு பண்ண ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்டா, அது நல்லபடியாக எடுத்துகிட்டு வருவாங்க ரைட்டா. அதே மாதிரி இப்போ நத்திங் பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்ட்டு இருப்போம். ஏன் இதை விட கேவலமான சிப்செட் வந்து நத்திங் உருவாக்கி கொடுத்துருந்தா ஓகே அப்படின்ட்டு இருக்கலாம். எந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தால் அது பண்ணுதுன்னு இருக்குது. சாம்சங் பண்ணுது, கூகுள் பண்ணுதுன்னா அதெல்லாம் லார்ஜ் கம்பெனி, அதிகமான காசு இருக்குது, அதெல்லாம் ஓகே. நத்திங் பண்ணுறதுக்கு இங்கே வேலையே இல்லை, அதுகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த மீமில் சொல்கிற மாதிரி தான். அதுகிட்ட ஒன்றுமே இல்லை. அது வெறும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு அது ஏதோ ஒரு மிட் கேப் ரேஞ்சுக்கு தான் அது வந்து இதே பண்ணியிருந்தாங்க. அதை மிட் கேப்புன்னு வச்சா கூட அது ஒரு ஸ்டேபிளான கம்பெனியே கிடையாது. க்ரௌட் ஃபண்டிங்கே இவங்க மக்கள் வழியாக தான் வாங்கினாங்க. அவனும் என்ன சொல்கிறாங்கன்னா 2030 வந்து ஐபிஓ வர போகிறோங்கிறாங்க. 2030 அவனை ஐபிஓ வராங்கன்னா அப்போ இந்த மாதிரி மொக்கையாக அவனை விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி வருவாங்க? முதல்ல எப்படி அவனை அலைவாக இருப்பாங்க இப்படி மொக்கையாக விட்டா? நான் இது ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, ஸ்னாப்ட்ராகன் வந்து 6 Gen 4 கொடுக்குறாங்க. இது வந்து சிப்செட்டு. கேமரா பார்த்தீங்கன்னா 2 கேம் தான் இருக்குது. நல்ல வேலைக்கு எனக்கு டிசைன் வந்து என்ன தோணுதுன்னா, இந்த பட்ஜெட் ஃபோனில் டிசைன் வேறு லெவலில் இருக்குது. எவ்வளவோ பரவாயில்ல. சீரியஸாக சொல்லணுன்னா பட்ஜெட் ஃபோனில் உள்ள டிசைன்ஸு எவ்வளவோ பரவாயில்ல. இந்த ஃப்ளாக்ஷிப்பு அந்த மாதிரி இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 80,000 70,000 அந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்ததோட கம்பேர் பண்ணும் போது இந்த பட்ஜெட் இதோட டிசைனு எவ்வளோ பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் அங்கே லைட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது பிரோஜனம் இருக்குது இல்லைங்கிறது மேட்ரு கிடையாது. லைட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு ரெட் கலர் இது இருக்குது, லைட் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணால் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள அந்த புள்ளியாக பார் இருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வால்யூம் கம்மி பண்ணால் அதிகப்படுத்த தெரியும், அதில் வந்து ஏதோ கூல் அனிமேஷன்லாம் வச்சுருக்கோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோங்கிறாங்க. இப்போ இந்த இது இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயும் மேலேயும் சுற்றிலையும் வந்து லைட் இருக்குது. நான் இதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன்னா, நான் வால்யூம் கம்மி பண்ணி அதிகப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷனுக்கு தெரியும், இதுவும் அதுவும் ஒன்றா. இப்போ இன்னொன்று இதில் இல்லாத நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஃப்ளாஷ் லைட் போட்டோன்னு வச்சுங்க, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணால் அப்படியே லைட்டு வந்து ஒரு ஸ்பாட்டில் அடித்து அப்படியே ஃபுல்லாக பரவும். ஒரு சின்ன ஸ்பாட்லேருந்து வந்து ஃபுல்லாக பரவும் ரைட்டா. ஆனால் அது வந்து நைட்டில் ரூமில் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரைட்டாக ஆகுது. ஓகே, இது ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதாவது நான் இன்னொன்றும் சொல்லிடுறேன். என்கிட்ட இன்னொன்று வந்து ஆப்பிள் ஐபேட் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷை லாங் ப்ரெஸ் பண்ணாக்க நம்மளாட்டி அந்த இதோட லெவலை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதில் இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் வச்சாலும் ரூம் ஃபுல்லாக பிரைட் ஆகிரும். ஓகே, இப்போ நான் வந்து எப்படின்னா, நைட்டு சப்போஸ் எனக்கு தூக்கம் வரல, நான் கொஞ்சம் நேரம் அங்கே ரூமில் இருக்கேன், எனக்கு நைட்டு தூக்கம் வரல, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுது, அப்போ அதுக்கு இறங்கி தேடும் போதோ, இல்லை நைட்டு என் பக்கத்தில் தண்ணி பாட்டில் வச்சுருப்பேன், அந்த தண்ணி பாட்டில் லைட்டாக தள்ளி வச்சுருக்கலாம், இங்கே வைக்கிறதுக்கு இந்த சைடு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த சைடு தள்ளி வச்சுருக்கலாம், ஏதாவது வச்சுருக்கலாம். நைட்டில் தெரியாது. நான் வந்து ரூம்லையும் நைட் லேம்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, இருட்டி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அந்த தூக்கம் வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் எங்கள் ரூம் இருக்கோன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குது, நான் வந்து என் ஃபோனில் உள்ள லைட் ஆன் பண்ணால் பயங்கர பிரைட்டாக இருக்குது. நத்திங் ஃபோன் 3A அதில் வந்து நான் லைட்டு ஃப்ளாஷ் லைட்டு போட்டேன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது.
அதே மாதிரி என்கிட்ட வந்து ஆப்பிள் ஐபேட் இருக்குது. அதில் வந்து நான் இது போட்டேன்டா, ஃப்ளாஷ் போட்டேன்டா, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் போனாலும் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த இதில் உள்ள கிளிஃப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நத்திங்கோட ஃப்ளாஷை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிளிஃப் லைட் வந்து ஆன் ஆயிரும். அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு ஹாஃப் பிரைட்னஸ் இல்லைனாக்கா ஒரு ஃபுல் பிரைட்னஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோனை இப்படி திருப்பி காட்டினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் பிரைட்னஸே வரும். அந்த அளவுக்கு தான் அதுலேயே லைட் வரும். அது போதுமானதாக இருக்கும். புரியுதா? இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நான் முதல்ல கேட்கல, ஸ்டார்டிங் எனக்கு இது வேணும்ன்றே நான் சொல்லலை. ஆனால் அது வந்து அந்த கம்பெனி கொடுத்துச்சு, அது எனக்கு பட ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, அந்த கிளிஃப் லைட்டே தூக்கிட்டாங்க. அந்த கிளிஃப் லைட்டை தூக்கிட்டு இதுக்கு ஒன்று சின்ன சின்னதாக இது பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ரூமில் லைட்டாக கூட பிரைட்னஸ் வராது. டோட்டலாக வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கும் வெறும் நோட்டிஃபிகேஷன். எனக்கு என்னென்னா, இது ஒரு அந்த கம்பெனி அது மாதிரி யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. மேபி யோசிச்சு கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, இதை தாண்டி நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, டைமரு, ஓகே, இந்த ஸ்டாப் வாட்ச்சு அது மாதிரி உள்ள டைமரு, இதை தவிர இந்த மாதிரி விஷயம் வேறு எதுக்குமே அவனு யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த ஃபோன் வரது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் தான் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ எனக்கு வந்து இதை தாண்டி அந்த இது ஏதோ ஒருத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் லைட் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த செல்ஃபி லைட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த ரவுண்ட் லைட் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஃபோனையே திருப்பி வச்சு நீங்கள் அந்த கிளிஃப் லைட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். ஏன் வந்து ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணாமல் இந்த ரவுண்ட் லைட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃப்ளாஷ் லைட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதாவது ஒரு சைடில் நம்மளுக்கு கல்யாணத்தில் வந்து இது வைப்பாங்க தெரியுமா, ஃபோக்கஸ் லைட்டு, அது மூஞ்சில் பட்டா எப்படி ரொம்ப ஹார்ஷாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃப்ளாஷ் லைட்டும். ஆனால் அதை அதே மாதிரின்னா எப்படி சொல்கிறது, அந்த இன்டென்சிட்டியை நான் சொல்ல, பட் இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் கிளிஃப் லைட்டு போடும்போது முகத்தில் வந்து சாஃப்டாக இது படுது. ரொம்ப ஒரே ஸ்பாட்டில் பயங்கரமாக பளிச்சுன்னு படாமல் எல்லா இடத்துலையும் சுற்றிலையும் அது வந்து சாஃப்டாக லைட்டாக படுது. அது வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இதில் நான் இது மாதிரி ஒரு 2-3 நான் ரீசன் இப்பயே நான் சொல்லிட்டேன் பாருங்களேன். உங்களுக்கே தெரியும், இப்போ வாக் அண்ட் டாக்கு அப்படிங்கிற வீடியோ தான் இது. இந்த வாக் அண்ட் டாக் வீடியோவில் நான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்காது, எதுவுமே முன்னாடிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஒரு டாபிக் எடுத்துருவேன், இதை பற்றி பேசணுண்டு, அதை பற்றி நான் வந்து பேசுவேன். இப்போ ஆன் த ஸ்பாட்டில் என்னாட்டி யோசிச்சு இவ்வளோ காரணங்கள், இவ்வளோ நல்ல விஷயங்கள் அதை பற்றி என்னாட்டி சொல்ல முடியுது. ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க மாடலு டோட்டலாக வேஸ்ட்டு, மொக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து இதுக்கு பேசுகிறதுக்கு காரணம் இது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனில் NFC வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ ஏதாவது காசு பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஊரில் வந்து என்னென்னா நம்ம காசு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் வருது அப்படின்னா, நம்ம வந்து UPI ஐடியில் வந்து ஃபோனை ஸ்கேன் பண்ணுவோம், UPIயில் வந்து இதாகும். ஆனால் இந்தியாவை தவிர உள்ள மற்ற நாட்டில் அது பெரிய லெவல் கிடையாது. ஓகே, இது பெரிய லெவல் கிடையாதுங்கிறதுனால இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி NFC. ஓகே, சில நேரம் நான் வந்து என்னோடய இதை மறந்துட்டு போயிடுவேன், என்னோடய பர்ஸை மறந்துட்டு போயிடுவேன், என்னோடய வேலெட்டை மறந்துட்டு போயிடுவேன். அந்த வேலெட்டை மறந்துட்டு போயிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இப்போ டக்குன்னு காசு கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் என் ஃபோன் எடுத்து டேப் பண்ணுவேன். அதில் ஃபோன் எடுத்து காசை போட்டு என்னென்னு டேப் பண்ணிடுவேன். கூகுள் வேலெட் வழியாக அது வந்து போயிடும். ரைட்டா? இது மாதிரி எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வர B மாடலில் வந்து அதையும் தூக்கிட்டாங்க. நான் அவனை வந்து காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபோனை வந்து நான் 20க்கு வாங்கினேன். நான் வாங்கும் போது அந்த ஆஃபரு, அந்த ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே அதுலேயே வாங்கினேன். அந்த ஆஃபரு அதெல்லாம் போக வந்து எனக்கு 20க்கு அந்த இது வந்துச்சு. ஐ திங்க் 20 or 23 அந்த மாதிரி அந்த 20 ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கினேன். 25ல் உள்ள ஃபோனை 20க்கு வாங்கினேன். பட் அது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினேன். இருந்தாலும் அது 20க்கு ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்திருக்கிறது இதில் இருக்கிறதோட பாதி தான் இருக்குது. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இதோட ஸ்பெக்கு மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஒரு சிப்செட்டை கொடுத்து அந்த சிப்செட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பண்ணுற ஒரு சிப்செட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஒரு 5 ரூபா ஏற்றுறீங்க, 5000 ரூபா அதிகமாக ஏற்றுறீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து 20 ரூபா, நீங்கள் 25 ரூபா ஏற்றுறீங்களா, ஓகே. சரி, சொல்கிறது 30 தாண்டதே எனக்கு வந்து 30 தாண்டதே எனக்கு வந்து ரொம்ப அநியாயம் அப்படின்னு தோணுது. நான் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கல. பட் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா 30 to 35 அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படிங்கிறாங்க. 30 to 35 வந்து ஒரு மிட் ரேஞ்சோட ப்ரைஸு. அதை வந்து நீங்கள் ஃபோன் 4Aக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு மிட் ரேஞ்சோட காசை வந்து நீங்கள் இதில் போடுறீங்க அப்படிங்கும் போது எனக்கு புரியுது, காசு எல்லாமே மேலே போயிடுச்சு, ஓகே ரைட்டு, ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு, ரேமு இந்த ரோமு அந்த கான்செப்ட்லாம் எனக்கு புரியுது.
பட் அதுக்கு இந்த ப்ரைஸை நீங்கள் ஏற்றுனதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டு ஒழுங்காக ஒரு நல்ல நீங்கள் ஸ்பெக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் ரிமூவ் பண்ணது, இந்த NFC ரிமூவ் பண்ணது, இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் ஃபேர் ஆர் அது ஒரு இதாகவே எனக்கு படலை. இந்த கிளிஃப் லைட்டும் இருக்குல்ல, இப்போ இதில் நான் இந்த கிளிஃப் லைட்டை பற்றி இவ்வளோ பாராட்டுறேன்ல, ஆனால் அதில் மொக்கையான விஷயங்களும் இருக்குது. இந்த ஃபோனை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிஃப் லைட்டை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வச்சுட்டேன், லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், டே அண்ட் நைட் லைட் எரியும். அந்த லைட் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எவ்வளோ நேரம் எரியலாம், ஒரு நிமிஷம் எரியலாம், 2 நிமிஷம் எரியலாம், ஏன் ஒரு 5 நிமிஷம் கூட எரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் நைட்டு படுக்கும் போது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எனக்கு தெரியுது அந்த லைட் எரியுதுன்ட்டு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலும் அந்த லைட் அப்படியே எரிஞ்சிருக்கும். ஏன்? இட் ஃபீல்ஸ் ஸோ ஸ்டூபிட். அது பைத்தியாரம் தான மாதிரி தெரியுது. 8 மணி நேரம் ஏன் அந்த லைட் எரியணும்? 8 மணி நேரம் 9 மணி நேரம் எதுக்கு அந்த லைட் எரியணும்? ஒரு 5 நிமிஷம் எனக்கு தெரில. அதிகபட்சம் என்னாட்டி 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த லைட் எரிய வைக்கிறத என்னாட்டி யோசிக்கவும் இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேலே எதுக்கு அந்த லைட் எரியணும் எனக்கு புரியவே இல்லைங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனு விட்ருக்கிறது ரொம்ப மொக்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஹெட்செட்டை விட்ருக்காங்க. ஹெட்செட்டை பற்றி பெரிய ஐடியா கிடையாது. நான் ஹெட்செட்டை வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு, ஐ மீன் நத்திங்கோட ப்ராடக்ட்டில் உள்ள ஹெட்செட்டை நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது OnePlusஓட ஹெட்செட்டு, OnePlusஓட நெக் பேண்டு தான். ஸோ இதை பற்றி எனக்கு பெரிய லெவலுக்கு ஐடியா கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஏதாவது ஒரு 1-2 ரிவ்யூ பார்ப்போம். சப்போஸ் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேபி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சப்போஸ் ஒரு பெரிய லெவல் மேட்டராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேபி சொன்னாலும் சொல்லுவேன். பட் எனக்கு இது அவ்வளோ இதெல்லாம் தெரில. நத்திங் வந்து பார்த்திங்கன்னா RCBயோட ஸ்பான்சர் ஆகினாங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங் வாங்கினாங்க, RCBயோட ஸ்பான்சர் ஆகினாங்க. ஓகே ரைட்டு, அங்கே உள்ள அந்த இந்தியன் மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நத்திங் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் வச்சுருக்காங்க. இது ஒரு பயங்கரமான விஷயமாக பார்த்தேன். நம்ம ஆஸ் எ இந்தியன்ஸாக, தமிழ் ஆளுங்க அவங்க தான் வந்து இதை பார்ப்பீங்க. ஆஸ் எ இந்தியன்ஸாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமோ, அங்கே வேலை வாய்ப்பு அதிகமாகுது, இதெல்லாம் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். இவனை அங்கேயே வந்து அவங்களுக்கு அதிகமாக இது பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி கம்பெனி, சின்ன கம்பெனி பார்த்திங்கன்னா அது வளர்கிறதுக்கு வந்து அதிகமான இது இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. அவனை வளர்கிறதுக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி டெக் இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம். ஓகே, ரொம்ப காம்படிஷன் இருக்குது. ரொம்ப காம்படிஷன் இருக்குன்னா ஆல்ரெடி வந்து அதில் காசு சம்பாரிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வச்சு செய்வாங்க. எந்த அளவுக்குன்னா டெக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொலகார இண்டஸ்ட்ரின்டே நம்ம சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த என் வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த டெக் எந்தூசியாஸ்டில்ண்டா, சின்ன வயசாக இருந்தாலும் டெக்கு பற்றி நல்லா ஆர்வம் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இந்த பிளாக்பெரியை பற்றி தெரிஞ்சிருக்கும், சோனி எரிக்சனை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ சோனி எக்ஸ்பீரியா வந்து நல்லா பண்ணலைங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்னத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே கம்பெனிக்கிட்ட தான் வருது. என்னண்டா ஆப்பிள். அதுகிட்ட ஆரம்பித்தது தான் 2007 வந்து ஆப்பிள் அவங்களோட ஐஃபோனை ஃபஸ்ட்டு விட்டது தான். சோனி எரிக்சனு அதுக்கு முன்னாடி வந்து வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 to 900% ப்ராஃபிட்டோ ஏதோ அது மாதிரிலாம் காட்டியிருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயரில். அதே மாதிரி தான் பிளாக்பெரி வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீபேடு, அதாவது அதுலேயே கீழே ஃபுல் கீபோர்டு இது இருக்கும்ல, அது மாதிரி சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபோன் சைஸ் இது தான், கொஞ்சம் மொத்தமான ஃபோனு. அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீபோர்டு கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து டச்சு இது மாதிரி இது வந்து கொடுத்துருப்பாங்க, சென்டர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு லெவல் ஃபோன்னு வச்சுங்களேன். அதுக்கு வேறு லெவல் கிரேஸ் இருந்துச்சு. 2007 ஐஃபோன் வந்துச்சு, வெறும் ஒரே ஒரு சென்டர் பட்டன், ஃபுல்லாகவுமே டச்சு. அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணிட்டு சாம்சங் வந்தாங்க. அதுக்கடுத்து எல்லாமே அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த டயத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து உள்ளே வருது. ஐஃபோனை வந்து லான்ச் பண்ண அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து ஆண்ட்ராய்டு 1.6, 2 அது மாதிரி வந்து விட்றாங்க. சோனி உள்ளர வரும்போது, சோனி இதுக்குள்ளர வர ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. சோனி அப்போ தான் வந்து ஸ்னாப்ட்ராகன் இதோட இது பண்ணி, ஸ்னாப்ட்ராகனும் அது மட்டும் இல்லாமல் மீடியா டெக்கு இவங்களோடலாம் ட்ரை பண்ணுறாங்க. சிமெண்ட்ஸ் நினைக்க சாரி ஸ்னாப்ட்ராகனோட டைப் பண்ணுறாங்க, சிமெண்ட்ஸோட டைப் பண்ணுறாங்க. இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு இது விட்றாங்க. ஆனால் அது வேறு எங்கேயோ போயிடுச்சுங்க. அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா, டெக் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. இந்த ஐஃபோன் இதுங்கிறதுனால
எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இந்த சோனியும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேகாக இருந்ததுனால அதாட்டி இது பண்ண முடியல. கொடுத்துருக்க கேமரா இதெல்லாமே பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் அவங்களாட்டி அந்த டெக்குக்கு வந்து அவங்களாட்டி ஈக்குவலாக வர முடியல. அதுதான் வந்து உண்மை, அதுதான் மேட்ரு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டெக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி அந்த ஆடியன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்குள்ளார வந்து அதில் சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இடத்துல இந்த மாதிரி நத்திங்கிற மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத கம்பெனி வந்து பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு வேறு லெவலில் தோணுது. அதனால தான் நான் அதுக்கு வந்து அதுக்கு அந்த அந்த மரியாதை இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலாம் நான் கொடுக்கல. இல்லை செபி ரெஜிஸ்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். ஆனால் மேட்ரு என்னென்னா, இப்போ நீங்கள் நினச்சாலாம் பண்ண முடியாது, ஐபிஓ வந்தால் தான் பண்ண முடியும். அதில் க்ரௌட் ஃபண்டிங்லாம் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே போட்டு ஏமாந்துடாதீங்க. க்ரௌட் ஃபண்டிங் நான் போட்டது கூட ஒரு ஏமாற்றமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரில அதை பற்றி. பட் நான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, நல்ல கம்பெனி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ரு என்னென்னா, இந்த கம்பெனியை ரெஸ்பெக்ட் பண்ணி தான், அவங்களோட எஃபர்ட்டை நான் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த கம்பெனியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது. அந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணலை. என்னடா இந்த ஐடியா வந்து அந்த கம்பெனி சப்போர்ட்டராக வந்து எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்தேன். வாட் கன்சியூமர் கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் ஏதோ ஒரு டாப்பிக்கு. ஆனால் என்னென்னா, மக்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது தான் மெயின் கோல். அதுதான் பற்றி தான் நான் சொல்ல வரேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கு கிடைக்கிற விஷயம் ஏமாறுற விஷயமாவோ மற்றவனை ஏமாத்துகிற விஷயமாவோ இருக்கக்கூடாது. எந்த விஷயம் மக்களுக்கு அவனை கொடுக்குறதா இருந்தாலும், அது கட்சியாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இப்போ ஷார்ட் டேர்மில் இல்லாமல் அவங்க அன்றாட வாழ்க்கையில் வந்து அவங்க லாங் டேர்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துகிற மாதிரியும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஒழிய அவங்கள ஏமாற்றி காசு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கோல். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பிரச்சனையும், இந்த பெட்ரோல் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, பெட்ரோல் வந்து வேறு லெவல் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் வந்து இப்போ அவனை பண்ணுறதே ஒரு பிரச்சனை தான். அது ஒரு தப்பான விஷயம். இதில் பல யூடியூபர்ஸ் பல மீடியாஸ் வந்து அதை கவர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிதின் கட்கரின்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து ரோட் அண்டு ரயில்வே மினிஸ்டர்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பெட்ரோலை வந்து இவ்வளோ புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து இந்த எத்தனால் வந்து இருக்குது, எத்தனால் கம்பெனி வந்து அவர்கிட்ட இருக்குது, அதனால தான் அவர் எத்தனாலை வந்து ரொம்ப புஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து தெரிஞ்சதுனால எக்கச்சக்க இடத்துல பிரச்சனை நடக்குது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த எத்தனால்னால் மக்களுக்கு எந்த விதத்துலேயும் யூஸ் கிடையாது. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். இந்த இது வந்து கோர்ட்டில் வந்து கேஸாக போயிட்டுருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த கோர்ட்டில் வந்து கேஸாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் மேலே நாங்கள் இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுறோம், மக்களை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுறோம்னா எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. நாங்கள் என்ன ஒரு எலியா எங்கள் மேலே நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு? புரியலைங்க எனக்கு. இது ஒரு மாதிரி சென்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. எப்படின்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களாம், இவங்கள்ட்ட ஒரு கம்பெனி இருக்குமா, அந்த கம்பெனியில் வரவு அதிகமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இதை வந்து யார்கிட்டையுமே கேட்காம எவ்வளோ பேர் வந்து அலோவ் பண்ணாங்க முதல்ல. ஏங்க இப்போ முன்னாடியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா மக்கள்கிட்ட தானேங்க கேட்கணும். எவ்வளோ மக்களுங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு எங்கே வந்து இது எடுத்தாங்க, யார்கிட்ட வந்து கேட்டாங்க, எவ்வளோ பேர்கிட்ட இதை வந்து கேட்டாங்க, உங்களுக்கு எத்தனை நாள் தேவையாண்டு? மறுபடியும் சொல்கிறேங்க, நான் முன்னாடியே வந்து அரசியலை பற்றி பேசும்போதே நான் சொல்லியிருப்பேன், இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற நம்ம நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சியை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே, இதான் ட்ரூத். ஆனால் நம்ம நாடை பிடிக்கும். எனக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது கிடைக்கணுங்கிற நினப்பு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சியை எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வைக்கணும்னு தோணுதான் வச்சுருவாங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. ஏன்டா இங்கே வந்து நம்ம தானே அந்த இதை எடுத்துக்கிறோம். பெட்ரோல் வந்து எப்படி நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து எத்தனால் வந்து சேர்க்கலாம்?
ஐ மீன் அந்த ஃபியூவலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் இருக்குல்ல, அந்த எத்தனால் என்ன பண்ணுதுன்னா சுற்றிலே உள்ள தண்ணியை வந்து இழுத்துக்குது. அந்த தண்ணி இழுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ள பெட்ரோல் டேங்க்கில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிக்குது, அந்த ரப்பர் வந்து உடைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் யார் சரி பண்ணுவா? எந்த இன்சூரன்ஸுமே சரி பண்ண மாட்டேங்குது. எந்த இன்சூரன்ஸுமே இந்த இதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் பொறுப்பேற்றுக்கிட்டாலும் அதுக்கு நம்ம தான் இது கட்டணும், கரெக்டாக நம்ம தான் எக்ஸஸ் அமௌண்ட் கட்டணும். ஆனால் அதை கூட அவனை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது எதுக்கு நம்ம மெனக்கட்டு காசு போட்டு வண்டியை வாங்கி அந்த வண்டியில் வந்து இந்த மைலேஜ் கம்மியாக கொடுக்குது. இத்தனைக்கும் அந்த எத்தனால், அந்த மைலேஜ் கம்மியாக கொடுக்குற எத்தனாலை ஊட்டி வண்டியை நம்மளுக்கு தெரிஞ்சே வீணாக்கி எதுக்கு ஓட்டணும்? எனக்கு புரியல. சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த எத்தனால்னு இந்த கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணுது. இன்னொரு சைடாக ஈவியில் வந்து நீங்கள் சப்சிடி அதிகமாக கொடுத்து, என்னப்பா நான் முன்னாடி ஒரு சப்சிடி கொடுத்தேன், முன்னாடி என்ன சப்சிடி கொடுத்தாங்களோ அது இப்போ இல்லை, இப்போ அதை கம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணலாம், நான் முன்னாடி இருந்த சப்சிடியை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன், எல்லோரும் ஈவிக்கு போங்க அப்படின்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக விட போகிறாங்க. இதை வந்து கம்மி பண்ணுங்கள், பைக்கோட காசை வந்து கம்மி பண்ணுங்கள், அதுக்கேற்ற லோனை கொடுங்க, அந்த இதுக்கு ரிலாக்ஸேஷன் அதிகமாக கொடுங்க, அந்த இதை கம்மி பண்ணுங்கள், டெஃபினட்டாக வாங்குவாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க இல்லையா? அது மாதிரிலாம் பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் எத்தனால்னு ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த எத்தனால் பார்த்திங்கன்னா 3 விஷயத்தில் தான் உருவாக்குறாங்க. என்னென்னத்தில் உருவாக்குறாங்கன்றா, ஒன்று கரும்பு, ஓகே, இன்னொன்று வந்து சோளம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரிசி. இந்த 3 தான் உருவாக்குறாங்க. இதில் கரும்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 லிட்டர் எத்தனால் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3600 லிட்ரு தண்ணி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். 1 லிட்ரு எத்தனால் கிடைக்க 3600 லிட்ரு தண்ணி வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சோளத்துக்கு பார்த்திங்கன்னா 4500, அதே மாதிரி அரிசிக்கு பார்த்திங்கன்னாக்கா 6000-7000 லிட்ரு இது யூஸ் பண்ணுறோம். 1 லிட்ரு எத்தனாலுக்காக தண்ணியே இல்லாமல் இருக்க சொல்கிறீங்களா? வறட்சியில் இருக்க சொல்கிறீங்களா? ஏன் நம்மளுக்கு ஆல்ரெடி அதிகமான இது வந்துக்கிட்டு இருக்கா தண்ணி முதல்ல? சரி, இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, இவ்வளோ புஷ் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்டுக்கு இது பயன்? பார்த்திங்கன்னா அதுவும் தமிழ்நாடு கிடையாது, அதுவும் இந்தியாவில் இருக்கிற மீதி எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. 2 ஸ்டேட்டு, ஒன்று உத்தரப்பிரதேஷ், இன்னொன்று கர்நாடகான்னு நினைக்கிறேன். அதுலேயும் இதை விட மெயின் ஸ்டேட்டாக இருக்கிற அந்த உத்தரப்பிரதேஷ் தான் மெயின் பவர் இதாக இருக்கும், அதுக்கு தான் எல்லா பெனிஃபிட்டுமே போகும். வெளிநாட்டில் எல்லாருமே படிக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளாக வராங்க. எங்கே ஆகிறாங்க? வெளிநாட்டில் ஆகிறாங்க, அங்கேயே மாறிட்டு அங்கேயே முடிஞ்சிருது. சிம்பிள். இப்போ நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட இது சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன். ஏன் இருக்கேன்? ஏன்னா இந்தியாவில் முதல்ல ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இல்லை, இந்தியாவில் நல்ல வேலைவாய்ப்பு இருந்தாலும் இந்தியாவில் சேஃப்டி இல்லை. நான் வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டை பாராட்டிக்கிட்டு இந்தியாவை இது பண்ணல, என் தாய்நாடு வந்து நல்லா ஆகணுங்கிற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரிலங்க, சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு புரியுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியல, இல்லைப்பா இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நத்திங்லேயுமே சரி, ஆஸ் அ குளோபல் வைஸ் பார்த்திங்கனாலும் இந்த ஃபோனு மொக்க ஃபோனு அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அங்கே அந்த இதுக்குள்ளே ஒரு தேவையே இல்லை. எல்லாருக்குமே என்ன புரிஞ்சிருச்சுன்னா, மொத்த இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா பணக்காரன் ஆகிட்டே போகிறாங்க, ஏழை வந்து ஏழை ஆகிட்டே போகிறாங்க. இது இப்போ ஆரம்பிக்கல, ஒரு 2-3 வருஷமாக 4-5 வருஷமாகவே இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? அந்த இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா கம்பெனிக்குமே தெரியும். அவனை என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து இந்த ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோன்னு நினைக்கிறேன், அதை வந்து என்ன பண்ணாங்க 85,000க்கு விட்டாங்க. 85,000 ரூபாய்க்கு நம்ம ஊரில் விடும்போது பெரிய லெவலில் எவனுமே வாங்கலை. அந்த காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவன்லாம் ஒன்று ஐஃபோன் வாங்குறான், இல்லை இப்போ விட்ட விவோ X200, X300 அது மாதிரி இதுக்கு வந்து போயிடுறான். 200T கூட ஐ திங்க் 50,000 நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி X300 அது மாதிரி T சீரீஸ் இல்லாமல் 200, 300 அது மாதிரி இதுக்கு வந்து போயிடுறாங்க. சைனீஸ் பிராண்டாக இருந்தாலும் விவோக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா ஐஃபோனு சாம்சங்கு அது மாதிரி இதுக்கு போயிடுறாங்க. கூகுள் வந்து ரொம்ப 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 ரேராக இருக்கிற இந்த டெக் பர்சன்ஸ் வந்து போகிறாங்க, எனக்கு இவனை சாஃப்ட்வேர் பேஸில் எடுத்துகிட்டு வராங்கண்டு. ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா கூகுள் வந்து அவங்களோட பிக்சலில் விடுறது அடுத்த வருஷமோ இல்லை ஒரு 2-3 வருஷம் கழித்து எல்லா ஆண்ட்ராய்ட்லேயுமே அது வந்துடும். ஏன்டாக்கையா அவனு எடுத்து வச்சுருக்கிறதே பேஸ் வந்து ஆண்ட்ராய்டில் தான் அவங்களோட பேட்சிங் வந்து பண்ணுறாங்க, கரெக்டாக? அப்போ இந்த சாஃப்ட்வேர் பேஸ்டு தான் வந்து கூகுள் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அவனை ஹார்ட்வேரில் வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனை சாஃப்ட்வேரில் என்ன டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும், அந்த சர்க்கிள் டு சர்ச்சு இல்லை மேஜிக் எந்த இது எடுத்துகிட்டு வந்தாலும் சரி,
அது வந்து எல்லாருக்குமே வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ அவங்களோட ஏஐ வந்து ஜெமினி வந்து ஆப்பிளோட இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஏஐ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா சாம்சங்கோடையும் அவங்களோட பிக்ஸ்பிக்கு வந்து அவனை வந்து இது பண்ணியிருந்தாங்க, கொலாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் இவனை வந்து இவங்களோட ஏஐக்கு தான் இவங்களோட பவர், அதாவது சாஃப்ட்வேர் பேஸ்டு தான் வந்து கூகுளோட பவர். அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. அதில் அவனை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹார்ட்வேரில் வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். டைவர்சிஃபை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு வரது மட்டும் வச்சுக்காம சுற்றிலேயே உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஒரு கூகுள் கம்பெனிக்கு வந்து அது நல்ல விஷயம். நத்திங் கம்பெனி வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டேன் கேஷேப் ரிகவரின்ட்டு. ஓகே, பணக்காரன் எவனுமே வாங்கலையா, ஓகே ரைட்ரா, நான் இப்போ ஏழைக்காக நான் விட்றேன் அப்படின்ட்டு. அதுவும் ஏழைக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஏழையும் கடன் வாங்கி வாங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபோனை. அது மாதிரி தான் விடுவாங்க. என்னென்னா 30,000 40,000 அந்த ரேஞ்சில் வந்து விட்ருவாங்க. ஏழையாட்டி தொட முடியும், ஆனால் வாங்க முடியாது. வாங்கணுன்ட்டே அவன்கிட்ட காசு வாங்கி தான் வாங்கணும். அது மாதிரி வந்து ஒன்று விட்ருவாங்க. அதையும் வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. அதை ஒழுங்காக கொடுத்தாவது சரி பரவாயில்ல, வேறு லெவலு அப்படிங்கலாம். அதையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. ஏன் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஓகே நத்திங் ஃபோனு அப்படின்ட்டு ஃபேன்ஸ் அதிகமாக வராங்க. எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நான் வந்து நத்திங்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், புரியுதா? அதுக்காக எனக்கு வந்து நத்திங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. இதுக்காக நத்திங் வந்து இப்போ இன்றைக்கி நேற்று வந்து ஒரு ஃபோன் விட்றாங்க, ஊர் டயத்துக்கு நேற்று வந்து ஒரு ஃபோன் விட்றாங்க அப்படின்னா, இல்லைனாக்கா நீங்கள் எப்போ இந்த வீடியோ நான் போடுவேன்னு தெரில. ஆனால் முன்னாடியே அந்த ஃபோன் விடும் போது நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபோன் விட்றாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போயுமே நான் சொல்கிறேன், 10 மணி நேரத்தில் நான் அதை பார்த்துட்டு அவங்களோட ஆர்சிபி எடிஷன் ஒன்று விட்டதாக இருக்கட்டும், கேவலமாக இருந்துச்சு. அந்த கலரு எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாருமே ஹைப்பாக பேசுகிற ப்ளூவும் எனக்கு பெரிய லெவலில் பிடிக்கவே இல்லை. அவனை விட்டுருந்த அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, பரவாயில்ல இருந்துச்சு, சட்டிலாக இருந்துச்சு. அந்த ஒயிட்டு மேலே உள்ள அந்த சில்வரோட வெளியே தெரியாமல் அப்படியே சட்டிலாக இருந்துச்சு. பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதில் பல விஷயம் தெரியும். ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக ஒரு ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக இருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் ஃபோனையே பாருங்களேன். இதுதான் வந்து என்னோடய ஃபோனு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் 3A. ஓகே, இந்த 3A பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உள்ள ஃபோனு. அதில் நான் கவர் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைப் மாதிரி தெரிஞ்சு ஒரு மாதிரி டெக் பேஸ்டாக தெரியுது. அவனும் அந்த மாதிரி தெரியணுன்னா அவங்க கவர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபோனே வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு கொடுக்காதீங்க. நீங்கள் மேபி சொல்லலாம், உனக்கு அந்த மாதிரி வேணாண்டாக்க நீ கவர் போடுறான்ட்டு. நார்மலாகவே அந்த ஃபோனுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு பெருசாக அது நல்லா இருக்கிற மாதிரியே தெரில. இதுவே அந்த ஆர்சிபி எடிஷன் இருந்துச்சுல, நல்ல தாட்டு. ஆர்சிபி எடிஷன்னு நம்ம போடணும்னு நினச்சது ஓகே. ஏன்னாக்கா நீங்கள் வந்து ஆர்சிபியை ஸ்பான்சர் பண்ணுறீங்க, அப்போ அந்த இது வந்து மேக் சென்ஸ். ஓகே, அது வந்து லாஜிக்கலி ஓகே. ஆனால் அதுலேயுமே ஃபுல்லுமே ரெட் கோட்டிங் கொடுத்து அந்த ஆர்சிபி லோகோ கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. இப்போ எனக்கு வந்து அந்த டெக்கை பற்றி நான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன். எனக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுனால தூரத்துலேருந்து நத்திங் ஃபோனை அந்த கேமரா மாடியூலை பார்த்துட்டு மேலே இருந்தாக்கா அந்த மெட்டல் ஸ்ட்ரைப்பை பார்த்துட்டு நான் வந்து ரெட் கலரில் பார்த்தேன்னா எனக்கு தெரியும் இது வந்து ஆர்சிபி எடிஷன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். மற்றவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் அதை மெனக்கட்டு இது போடணும்? என்ன கேட்டால் மேபி இப்போ ஆர்சிபி எடிஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு டக்குன்னு தோன்றது என்னென்னா, அந்த ஜெர்சி வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ரெட் அந்த டூவல் டோனில் இருக்கும். அது மாதிரி போட்டு அவங்களோட அந்த கோல்டு லோகோ வந்து வச்சுருப்பாங்க, எம்ப்ளம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த ஆர்சிபின்னு அந்த சிங்கம் இருக்கிறது. அதுவே எடுத்து போடலாமே. மேபி அந்த ஜெர்சி மாதிரியே எடுத்துகிட்டு வச்சுருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மேபி சம்திங் வெறும் பிளாக்கில் போட்டு அந்ததே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு ரெட்டு ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. பட் தெரில, எனக்கு டக்குன்னு என்னன்னு இது பண்ண முடியல, டிசைன் வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. பட் மேட்ரு என்னென்னா, அந்த இடத்துல இருந்தது கேவலமாக இருந்துச்சு, அது மட்டும் என்னாடி சொல்ல முடியும். இது நான் பண்ணும் போதே பல யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு, டெக் பேஸ்ட் யூடியூபர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து போயிருக்கோம். இந்த ஃபோன்லாம் வந்து அவங்க கைக்கு போயிருக்கோம். அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு அந்த இது யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அது யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அவங்களோட இதே போடுவாங்க. நான் நேற்று பார்க்கும் போதே அவங்களோட லான்ச் இதப்போ லான்ச்சுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பல யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட இதை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. எப்படி அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுதுன்னா, இவங்கள்ட்ட முன்னாடியே அந்த பீஸ் வந்துருச்சு. அது வந்து எம்பார்கோவில் இருக்கும். எம்பார்கோன்னா அந்த குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் இவனும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதான் கம்பெனியாக அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து அதை விடக்கூடாது. அதான்
அதனால தான் அவங்க வந்து முன்னாடி போட்டாங்க. ஸோ நான் அதையும் பார்த்துட்டு எல்லாமே எனக்கு அவங்க கையில் தான் ஃபோன் இருக்குது கரெக்டாக, அவங்களுக்கு தான் இதை பற்றி கிளியர் கட் ஐடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பி ரோலு எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு என்ன ஐடியா தோணுச்சோ அதை வந்து நான் சொன்னேன். அவங்களே வந்து டெஸ்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி பல பேர் பண்ண டெஸ்டிங்கும் அவங்களோட கருத்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து இங்கே நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லைவையும் நான் பார்த்தேன். ஏன்டா பார்த்தவங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு எங்களோட என்ன சொல்கிறது, அந்த லைவ் ப்ரெசன்டேஷன் அந்த ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட டிசைன்லேருந்து எல்லாத்தையுமே அப்படி தான் ஒரு அப்ரோச் எடுத்துகிட்டு வராங்க. தட்ஸ் ஃபைன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகே தட்ஸ் ஃபைன். ஆனால் நான் எது வரைக்கும் தான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து அந்த ஆர்சிபியோட நம்பர் 1 ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, அது எப்படி சொல்கிறது, கிரிஞ்சாக இருந்துச்சுங்கும் போது அது நேச்சுரலாக அவனை பண்ணல, அது ஒரு மாதிரி பிளான்டாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் அது கிரிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நோ அஃபென்ஸ் டு அந்த ஆர்சிபி நான் எதிர்த்து அப்படிலாம் கிடையாது. எனக்கு விராட் கோலி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் விராட் கோலி சொல்கிறேன்னா அவரை மட்டும் எனக்கு தெரியும், அதுக்கப்புறமேட்டு பெரிய பேரெல்லாம் எனக்கு தெரியாது. முன்னாடி கிறிஸ் கேலு, விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் அவங்களாம் தெரியும். இப்போ யார் யார் இருக்காங்கலாம் தெரில. ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இப்போ பண்ணாங்க விஷயம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளான்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க வாங்க உள்ளார போகலாம், நீ கவுண்ட் டவுன் பண்ணு அப்படின்னோன்னா கவுண்ட் டவுன் பண்ணுறாரு அந்த நம்பர் 1 ஃபேன். அந்த மாஸ்காட் மாதிரி ஒருத்தவர் இருக்கார், முகம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ஒரு மாதிரி ரெட் ட்ரெஸ் போட்டு ஆர்சிபிஐ சப்போர்ட்ரு. அவருக்கு ஒரு ஃபோனை கிஃப்ட் பண்ணுறாங்க, கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க, கவுண்ட் டவுன் பண்ணிட்டு உள்ளார போகிறாங்க. ஓகே, இது எல்லாமே சும்மா ஒரு அந்த பப்ளிக் ஹைப்புக்காக அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஸ்பாட்டில் இருக்க பப்ளிக் ரொம்ப ஹைப்பாக இருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து உள்ளார போனதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ட்? ஏன்டா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டடாக தான் இருக்கும். ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி அங்கே வந்து அவர் பேர் நான் ஆடமா டேவிட் என்னன்னு தெரில, மீன் இதில் வந்து அந்த நியூயார்க் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பார். அவர் தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த சேனலு. அவர் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு தான் இவர் மறக்கிறது வந்து எழுதி வருது, ரைட்டா? எக்ஸாம்பிள் எசென்ஷியல் ஸ்டூடியோன்னு இருப்பார், அதில் வந்து எசென்ஷியல் ஏஐ டூல்னு வருது, இது மாதிரிலாம் வருது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் லைவ் போடுற விஷயந்தான் அது. அப்படி இருக்கும் போது கடைக்குள்ளார போயிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ப்ரெசென்ட் பண்ணுற ஆள்கிட்ட மைக் இருக்குது, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க கேமரா பக்கத்தில் இல்லை, கேமராமேன் அவங்கள ஃபாலோ பண்ணவே இல்லை. ஆளாளுக்கு ஒரு மூலையிலேருந்து என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சுங்க. ஒரு பிகினர் யூடியூபராக இப்போ நானே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நடுவில் பண்ணேன் அப்புறமேட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன், அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மொக்க யூடியூபர் நான். எனக்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேமரா எங்கேயோ ஒரு மூலையில் விட்டு, இப்போ நான் இங்கே கேமரா இங்கே இருக்குன்னா நான் அந்த கடைசியில் போய் நிற்க மாட்டேன் கரெக்டாக. அது மாதிரி தான் அங்கே இருக்குது. சப்போஸ் நான் அங்கே போயிருந்தாலும் நான் மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு தெளிவாக பேசுவேன். மைக்கு அது எங்கேயோ ஒரு பாதியில் இருக்கிற மாதிரி சவுண்டு பெரிய லெவலில் கேட்கவே மாட்டேங்குது. தெரிலங்க, எனக்கு ஒரு மாதிரி மொக்கையாக ஃபீல் ஆச்சு. இதில் வேற இவங்க பெரிய பெரிய ஆளோட இது பண்ணியிருந்தாங்க. அதுனா எக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்களோட இது, அவங்க ஏதோ ஒரு செலிப்ரிட்டி அவங்களோட இது பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப ரிவீலிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. சப்போஸ் நீங்கள் அதை ஆடை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. எனக்கு யூடியூபே பார்த்தீங்கன்னா சில சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது எதுன்னு இருக்கும். பப்ளிக் சேனலாக இருக்குது அப்படிங்கிறதுல கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அந்த வார்த்தையை கரெக்டாக இது பண்ணி பேசணும். ஏன்டா சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதுன்னா அடல்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறது அது மாதிரிலாம் பண்ணலாம். அந்த இடத்துல இது மாதிரி ஒரு பிராண்டு ரிவீலிங்காக பொது வெளியில் இதெல்லாம் வச்சு இது பண்ணுறது தெரில, எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. அவ்வளோதான் மேட்ரு. என்னென்னா நத்திங்கை பற்றி எனக்கு இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் லைட்டாக இங்கே வந்து அந்த பெட்ரோலு அதில் வந்து எத்தனாலுங்கிற அந்த விஷயம் 20% எத்தனால் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க கரண்ட்டாக. இதுக்கு அடுத்த 80%க்கு வந்து அவங்க ஆல்ரெடி பர்மிட் வாங்கிட்டாங்க. 85%க்கு 100%க்கு வந்து ஆல்ரெடி இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, டெஸ்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கிறாங்க. இதே இது வந்து பிரேசில் பண்ணியிருக்காங்க, ஒரு நாடு ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க பண்ணும் போது எப்படின்னா எத்தனால் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காசு, அதே மாதிரி கேசோலினா அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது பெட்ரோலு, அந்த பெட்ரோலுக்கு வந்து ஒரு காசு, டீசல் அதுக்கு ஒரு காசு அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இது வேணுமா இது யூஸ் பண்ணிங்க, அது வேணுமா அது யூஸ் பண்ணிங்க, உங்கள் விருப்பம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பெட்ரோலை விட எத்தனால் வந்து கம்மியாக இருக்கும், டீசலை விட எத்தனால் வந்து காசு கம்மியாக இருக்கும், இருக்கிறதுலே எத்தனால் வந்து காசு கம்மியாக இருக்கும்.
அந்த கவர்மெண்ட் அவங்க மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கும்போது நம்ம கவர்மெண்ட் நம்மளை வந்து இதை தான் நீ யூஸ் பண்ணணும், மற்ற எந்த இதுவுமே பெட்ரோலையும் நான் விட மாட்டேன், எல்லா பெட்ரோலையும் ஸ்டாப் பண்ணுங்கள், எல்லாமே வந்து E20 தான் கொடுக்கணும், பெட்ரோலில் வந்து ஒரு 20% எத்தனால வந்து கலக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டால் தெரில. இது என்ன மறுபடியும் சுதந்திரம்லாம் வாங்கினதுக்கப்புறமேட்டு மறுபடியும் என்ன நம்ம ஸ்லேவாக மாறுறோமா என்ன? நம்மளே ஓட்டு போட்டு ஒருத்தவங்க வந்து வாங்க நீங்கள் ஸ்லேவாக எங்களை வந்து ஒரு இப்போ எங்களை ஒரு வேலைக்காரன் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். வேலைக்காரங்களை கூட இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க உரிமை கொடுக்கணும். முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, நிறத்தை வச்சு பிரிவினை அதெல்லாம் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி கருப்பினத்தோர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இவங்களெலாம் வந்து வேலைக்காரங்க ஸ்லேவ்ஸு அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்து ஒரு அந்த வெள்ளைக்காரங்க நாட்டில் வந்து இது பண்ணி வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ இதுதான் பண்ணும். நம்ம நாட்டில் நம்ம நாட்டை ஆள்ற நம்மளை மாதிரி உள்ள ஆளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து இது மாதிரி நம்மளுக்கு சுதந்திரமே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. மேக் நோ சென்ஸ். அட்லீஸ்ட் சைனாலேயும் இது மாதிரி பேச்சு சுதந்திரம் பெரிய லெவலில் இருக்காது. ஓகே, மேபி இதை விட அதிகமாக பேச்சு சுதந்திரம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களாவது ஈவி தான் முக்கியம் அப்படின்ட்டு ஈவிக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுறாங்க. பல பேர் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள்லாம் பணக்காரங்கப்பா, நீங்கள் நினச்சா டக்குன்னு வந்து ஈவிக்கு போவீங்க, டக்குன்னு நீங்கள் வந்து ஹைட்ரோஜனுக்கு போவீங்க, டக்குன்னு இந்த மாதிரி எத்தனால் இதுக்கு போவீங்க. எங்களாட்டே அப்படி போக முடியாது. நாங்களே கடன் வாங்கி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு பைக்கை வந்து இஎம்ஐயில் வாங்கி அந்த இதுக்கு டியூ கட்டி இது வச்சுருந்தா அதில் வந்து எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் யார்கிட்டையுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எத்தனால் வந்து நீ எத்தனால் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுவேன். நாங்கள் அது யூஸ் பண்ணி எவனுமே இதுவும் கிளைம் பண்ண மாட்டேங்கிறான், அதுக்குள்ளே டேமேஜ் காசையும் அவனுமே கிளைம் பண்ண மாட்டேங்கிறான். இன்ஜின் மட்டும் மெட்டலில் செய்கிறது இல்லை, இன்ஜினில் அந்த மாதிரி இதாகும், கரெக்ஷன் ஆகும், அந்த துரு பிடிக்க ஆரம்பிக்கும், அரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பைப்பு இதெல்லாம் இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். மொத்த பைக்கும் ஆல்மோஸ்ட் மாற்றுற மாதிரி வரும். நான் ஏன் நீங்கள் இதை வந்து கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போடுங்க அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாமல் உங்களை தெரிஞ்சுக்க மட்டும் சொல்கிறேன்னா, ஓட்டு போடுறது கூட உங்கள் உரிமையாக இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. சப்போஸ் அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரியணும்டா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த பொலிட்டிக்கல் லைஃப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சதாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு 3 or 4 வீடியோஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பாலிட்டிக்ஸ்னால் என்னாண்டி இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் பல பேர் வந்து எவிடெண்ட்டாக போட்டிருக்க வீடியோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அதை பற்றி நான் பேசியிருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காப்பரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்கள், எல்லாத்தையுமே பாருங்கள். ஏன்னாக்கா இதுக்கு ரிசர்ச்சு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நான் பார்த்து வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது தான். இது வந்து நான் அன்றைக்கி உட்காந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி இது பண்ணுறது, அதை மேட்டு வரத்துக்கு முன்னாடி அதை மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு இதையும் கட் பண்ணி நான் அதை பார்த்து படிச்சுட்டு அதை பற்றி கட் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படி கிடையாது. அந்த இதுக்கெலாம் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னா எனக்கு நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் கிட்டதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே தேவைப்படும். ஒரு வீடியோவை பார்த்து அதை பற்றி ஒரு பிளாகு ஒரு நியூஸு என்னென்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னத்தை சொல்லணுன்ட்டு எனக்கு தோணுதோ அந்த ஸ்பாட்டில் நான் வந்து சொல்கிறது, எந்த விதமான ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல். உங்களாட்டி இதை சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தவரை வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருப்பார். ஒரு வீடியோவில் அவரையுமே டேக் பண்ணி இருந்திருக்கேன். அதே மாதிரி அந்த வீடியோ அவர் கொடுத்த ஐடியா வச்சு கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்ஷனையும் வச்சுமே நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ, அதுதான் நான் நேற்று வந்து ஷூட் பண்ணது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அது வரல அப்படின்னா இனிமேல் வரும், அதையும் தெரிஞ்சுக்கங்க. வேறு அவேர்னஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம், அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். இதெல்லாம் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி மகாராஷ்டிரா இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாருக்குமே வந்து அது பிடிக்கலை. இவங்க பாட்டுக்கு வந்து இந்த எத்தனால் இதை எடுத்துகிட்டு ஃபியூவலை வந்து நார்மல் ஃபியூவலை எடுத்துகிட்டு எத்தனால் மட்டும் வச்சு அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல.
அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தான் வந்து ஒரு அவேர்னஸாகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா எனக்கு அது பிடிக்கலன்ட்டு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதும் என் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. நத்திங் ஃபோனு எனக்கு இப்போ விட்டுருக்க இந்த ஃபோனு வந்து எனக்கு பிடிக்கல. இந்த சீரீஸு வந்து இந்த ஃபோன் 4ன்னு அந்த விட்ட அந்த சீரீஸ் இதே எனக்கு பெரிய லெவலில் விருப்பம் இல்லை. இது ஒரு ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் 1 லட்ச ரூபா ஃபோனாக இருந்தாலும் 1.5 லட்ச ரூபா ஃபோனாக இருந்தாலும், இப்போ இதுவே பாருங்களேன், ஐஃபோனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் கம்பெனியே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு விட்டதை 2 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அந்த காசு இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. கடன் வாங்கி வாங்காதீங்க தயவு செஞ்சு. ஆனால் அந்த காசு இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க, அது அவங்களுக்குள்ளது. அதே மாதிரி இந்ததும் ஒரு சைடில் பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இந்த நத்திங் ஃபோனும், இன்னொரு சைடில் ஃப்ளாக்ஷிப்பு அதுக்கேற்ற இருக்கிற எல்லாமே நான் கொடுக்குறேன். பெரிய கம்பெனி ஆகிட்டு இருக்கு, மக்கள்கிட்டேருந்து இது வாங்கியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட் செஞ்சுருக்காங்க, எல்லாம் வேறு லெவலு, ரைட் ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், குவால்காமோட இது பண்ணுறீங்களா, குவால்காமில் ஸ்னாப் ட்ராகன் வந்து வாங்குறீங்களா, ஓகே ரைட்டு அவங்கள்ட்ட வாங்குங்க. அதுலேயே ஒரு ஹையர் மாடலை வந்து சிப்செட்டை வாங்குங்க, வாங்கி அவங்கள்ட்ட கொடுங்க. ஏன்டா நீங்கள் வந்து எந்த விஷயத்தையுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இப்போயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிசைன்லாம் மாற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, லைட்டான சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த டிசைனை மாற்றுறாங்க, எல்லாமே ரீயூஸ் தான் பண்ணுவாங்க. எந்த கம்பெனியுமே மில்லியன்ஸ் ஆஃப் ஃபோனை வந்து செஞ்சு அது ஓகே செல்லாகலையா விற்கலையா எடுத்து குப்பையில் போட்டுட்டு வேறு மறுபடியும் புதுசாக செய்ய மாட்டாங்க. இருக்கிற பார்ட்ஸு இருக்கிறது எல்லாமே விற்காத ஃபோன்லேருந்து எடுத்து மறுபடியும் ரீயூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து அதை ஒழுங்காக ரீயூஸ் பண்ணணும், ஒழுங்கான ஒரு ஃபோனை கொடுக்கணும். என்எஃப்சியை கட் பண்ணது வேஸ்ட்டு. சொல்ல போனால் இன்னும் நீங்கள் உங்கள் இதில் வந்து எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, எடுத்துருவாங்க. மக்கள் யூஸ் பண்ணுறாங்க பண்ணலைங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே காசு கோட் பண்ணுங்கள், ஆப்ஷனை வைங்க. சில பேர் யூஸ் பண்ணுற ஆளுங்களும் இருப்பாங்க, அதனால் அந்த ஆப்ஷனை வைங்க அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது மட்டும் இல்லாமல் வெறும் ஃபோனு அப்படின்னு போகிறாங்க. ஐ திங்க் மேபி இவங்க வந்து ஒரு டேபு இல்லைண்டா ஒரு ஃபோல்டபுள், இந்த ரீஜன் ஃபோல்டபுள் போகிறத விட டேபுக்கு போகிற வாய்ப்பு அதிகமோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா எனக்கு இப்போ ஒரே இடத்துல இவங்க ஃபோனுன்னு சுற்றுறதே காரணம் வந்து அதை வந்து மில்க் பண்ண பார்க்குறாங்க, அதுலேருந்து வந்து காசு சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது நத்திங் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு அடுத்து அவங்க ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நத்திங் டேபாவோ இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிஎம்எஃப்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவனை வந்து வாட்ச் விட்டாங்க. ஸோ நத்திங்கில் மேபி அதே இது ரெப்ளிகேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹையர் எண்டு ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ட்ராக்கிங் வாட்ச், ஃபிட்னஸ் வாட்ச் அது மாதிரி. இல்லைன்னா இந்த சைடில் டேபு அது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன அவங்க என்ன அப்ரோச்சுக்கு போவாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் சொல்கிறது வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அது என்ன அது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னாக்கா எனக்கு இது தோணுச்சு, உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க, ஏன்னா இதுதான் நம்மளை சுற்றி நடக்குதுங்கும் போது நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை பார்ப்பேன். அங்கே ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அங்கே நான் கமெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. உங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுவே வீடியோவில் போட்டு அதில் பற்றி நான் என்னோடய புரிதலை வந்து நான் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.